Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. So முதல்ல என்னோட நியூ சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு டிப் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல் டிப். நிறைய பேர் வந்து நம்ம நல்லா அழகாக மேக்கப் பண்ணுவோம். ஆனால் மேக்கப்பில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நம்ம நல்லா பண்ணியிருப்போம், ஃபவுண்டேஷன் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, கன்சீலர் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, ஐ மேக்கப் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க, லிப்ஸ்டிக் செம்ம பியூட்டிஃபுல்லாக கலர் சூஸ் பண்ணி பார்த்து பண்ணியிருப்போம். அது நமக்கு செல்ஃப்க்கும் சரி பிரைடுக்கும் சரி ரொம்ப அழகா ஒரு பிரைடை நம்ம பார்த்து பண்ணுவோம். ஆனா சில பேருக்கு வரக்கூடிய மிஸ்டேக்ஸ், ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து எனக்கு ரொட்டீனா வர ஒரு கொஸ்டின், மேம் இதெல்லாம் நல்லா பண்றோம், இந்த ஐப்ரோஸ் போடுறது மட்டும் அப்படி சொதப்பிடுறோம், அதனால என்டையர் மேக்கப்மே ஒரு மாதிரி தெரியுது. எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணாலும் அது தெரியாது. நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா அந்த தப்புல தான் பயங்கர பாப்புலர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து மேக்கப்பும். அந்த ஃபேஸ் நம்ம எவ்வளவு அழகா பண்ணிருக்கோன்றது யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஐப்ரோஸ் நம்ம தப்பா பட்டையா டார்க்கா போட்டிங்கன்னா அதை தான் குறையா சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஃபீல் பண்ணும், ஐயோ பார்த்து ஐ மேக்கப் பண்ணேன், பார்த்து ஃபவுண்டேஷன் டோன் கொடுத்தேன், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பண்ணேன், ஏப்ரஸ் மேக்கப், இந்த ஐப்ரோஸ் தான் சொதப்பிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டிப் தான் இது. இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த டிப் நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் அதுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டென்சில்ஸுங்க. இந்த மாதிரி வந்து ஐப்ரோ ஸ்டென்சில்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி ஐப்ரோ ஸ்டென்சில்ஸ் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி விசிறலாம் வேர்க்கும் போது, ஏன்னா வெயில் காலமா இருக்கிறதுனால. சும்மா ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டென்சில்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லிப்ஸ்க்கான ஸ்டென்சில்ஸ் கூட இருக்கு மார்க்கெட்ல. இது வந்து ஆன்லைன்ல அமேசான்லயோ இல்லை வந்து நிறைய ஆன்லைன் சைட்ஸ்ல வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய ஆன்லைன் சைட்ஸ்ல கிடைக்குது. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய கடைகள்லயும் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும் ஐப்ரோஸ்ல உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் பண்ணது ஒன்று இருக்கு, ஐ ஷோ யூ. ஸோ இந்த மாதிரி பாருங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்ம பிரைட்ஸ்க்கு என்ன மாதிரி ஐப்ரோஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக், இந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ரெடிமேடாக நமக்கு கிடைக்கும். நமக்கு அவங்க ஷேப், பிரைடோட ஷேப் நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா கூட நீங்கள் ஓரளவுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஷீட்ல இருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சூஸ் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இதை என்ன பண்ணுங்க, இதை எடுத்துட்டு, ஸோ மேக்கப் எல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம எப்பவுமே இப்பெல்லாம் வந்து என்ன பண்றோம்னா, ஐ மேக்கப் ஐப்ரோஸ் முடிச்சுட்டு தான் நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போகிறோம். உங்களுடைய ஐப்ரோ ஷேப் என்ன இருக்கோ பர்ஃபெக்டாக அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மஸ்காரா, அந்த ரெகுலர் மஸ்காரா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து லைட்டாக அந்த அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழுத்தி அப்ளை பண்ண வேண்டாம். இது வந்து ஜெல் மஸ்காரா. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து மிஸ் கிளார் அப்படின்றது தான். நீங்கள் எந்த மஸ்காரா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஜெல் மஸ்காரா, அண்ட் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த மஸ்காரா அதுக்கு மேலே இதை அப்ளை பண்ணி நல்லா சீல் ஆகிடும். ஜெல் எப்பயுமே வந்து ஒரு ப்ராடக்டை நல்லா ஹோல்ட் பண்ணி கொடுக்கோங்க. நான் மிரர் பார்க்காம போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது மிரர் பார்த்து பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி, ஸோ நம்ம பர்ஃபெக்டாக அந்த இடம் மட்டும் டார்க் ஆகிருக்கோம், சுற்றி இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் படாமல் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக அப்படி பட்டும் படாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் கோம் பண்ணலாம். ஸோ நான் வந்து கண்ணாடி போடல, கண்ணாடி ஃப்ரண்ட்ல உட்காந்து நான் பண்ணல. மேபி கொஞ்சம் இருக்கும், அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் டெக்னிக் வந்து இதுதான், ஓகே? நான் மிரர் பார்த்து போட்டேன்னா பர்ஃபெக்டா வரும் எனக்கு. பட் வந்து நீங்க கரெக்டா வந்து அப்ளை பண்ணீங்க, நம்ம இன்னொருத்தருக்கு பண்றோம் இல்லை நம்ம மிரர் பார்த்து பண்றோம் அப்படின்னா சூப்பர்பா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வரையும் போது இந்த பக்கம் ஏத்தம் இறக்கும் அதெல்லாம் வரும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் டவுட் வரலாம், ஏன் மேம் ஜெல் மேலே போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஸ்வெட் ஆனாலும் ஆகாது, பிகாஸ் இஸ் ஹைலி பிராண்டட். ஸோ நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த பிராண்ட்ஸ் வந்து ஸ்மர்ஜ் ஆகாம இருக்கணும். சப்போஸ் வேர்த்தாலோ இல்லை தண்ணி பட்டாலோ அது பிளாக்கா ஆயிடக்கூடாது. அதை எக்ஸ்ட்ராவா நம்ம கேர் பண்றதுனால பிரைட்ஸுக்கு இந்த ஜெல் மஸ்காரா வச்சு நம்ம சீல் பண்ணிடுறோம். ஜெல் என்ன பண்ணோம்னா, ஒரு ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ண ப்ராடக்ட் மேல இதை போடும்போது சீல் ஆயிடும், காஞ்சி ட்ரை பண்ணி ஹோல்ட் பண்ணிடும். ஸோ வேர்த்தா கூட அந்த ஜெல் மேலதான் படுமே தவிர அந்த உள்ள பிளாக் மேல படாம அந்த பிளாக் மஸ்காராவையும் சீல் பண்ணிடும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் சீலிங் மெத்தட் ஃபார் மஸ்காரா ஆல்சோ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மேக்கப் பேஷன். அதை நம்ம கத்துக்கிறோம். அதுல நிறைய விஷயம் நம்ம பண்ணும்போது ஒரு சிலருக்கு சரியா ஹேர் ஸ்டைல் பண்ண வராது, ஒரு சிலருக்கு சரியா ஐப்ரோஸ் பண்ண வராது, ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸை கூட இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டெக்னிக்ஸ் மூலமா நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து எனக்கு நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டே இருந்தாங்க. சரி நானும் காமிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்.
கண்டினியூஸா பிரைட்ஸ் அகாடமி ஒர்க் எல்லாம் இருந்ததுனால என்னால காமிக்க முடியல. சாரி ஃபார் த டிலே. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் மேக்கப் வீடியோஸ் வேணுமான்றது சொல்லுங்க. அது மாதிரி நிறைய டெக்னிக்கல் தில்லாலங்கடி டெக்னிக்ஸ்லாம் நிறைய நான் பண்ணுவேன். நிறைய பண்ணுவேன். ஸோ எங்களோட ப்ரோ கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு நம்ம அதை சொல்லுவோம். பட் அப்பப்போ அது ஞாபகமா அப்படி சொல்லிட்டே இருப்பேன். யூடியூப்க்கும் வேணுமா அப்படின்றது சொல்லுங்க. கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.